உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான மசாலா கடலைங்கிற கடலை பக்காடா. கரன்னு இருக்கக்கூடிய இந்த ரெசிப்பியை ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணு. இது போல் ஒரு பங்கு கடலை மாவு, அதே கரண்டியால் 2 கரண்டி அரிசி மாவு போட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாம் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுப்போம், ரொம்ப வேணாம், 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக காரப்பொடி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல உப்பு காரமாக இருக்கும், அதனால் காரப்பொடி மட்டும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உப்பும் அதே போல் எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாங்க. அதற்கு பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது எடுத்து 1 ஸ்பூன் எடுத்து அதையும் இதில் கலந்துடலாம். கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நாம் அந்த பச்சை கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பச்சை கடலையை இது போல் ஒரு 4 கைப்பிடி சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் கையால் நல்லா கலந்து விட்டுருவோங்க. இதில் நல்ல சூடாக்கி வச்சுருக்கிற எண்ணெய் அதையும் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கையில் அப்படியே தொட வேண்டாம். ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இதை கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருவோங்க. இது போல் இந்த கரகரன்னு கடலை பக்கடாலாம் நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, மிட்மீல் ஸ்நாக்ஸாக கூட சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் சூப்பர் ரெசிப்பிங்க. பை திஸ் டைம் அந்த நல்ல சூடாக்கின எண்ணெய் வந்துட்டு ஆறிடுச்சு. அதனால் கையாலேயே நல்லா கலந்து விட்டு செஞ்சிடலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த பக்கோடான்னு சொல்லணும். இதை பக்கோடா, இந்த பக்கோடாவை நாம் கையால் அப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்ல உருட்டி போடுற அளவுக்கு வரணுங்க. இதில் ஸோ இது போல் நல்ல இது பாருங்கள், இப்படி இது பண்ணும்போதே நமக்கு இது உருண்டையாக, தட் இஸ் ரொம்ப எக்ஸாக்ட் உருண்டைகளாக பண்ண போகிறதில்ல, பட் கொஞ்சம் இதை போல் பிடிச்சாவது வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம்தான் முடிச்சிருவோம் நாம். அவ்வளவு சுவையும் இதுவுமாக இருக்குது, வீட்டிலையே ரெடி பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதுமாக இருக்குது. இப்போ இந்த மாவை நல்ல கையால் கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே எண்ணெயில் பக்கோடாவாக நம்ம போட போகிறோம். பாருங்கள், பச்சை கடலையில் எவ்வளவு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். டேஸ்டெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டுங்க. இது அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க, நல்லா சூடாக்கிட்டோம்ல, அதனால சிம்மிலேயே இருக்கலாம். இப்போ இந்த கடலை பக்கோடா ஃபஸ்ட்டு ஏடு ரெடி ஆயாச்சு. இதை நாம் அப்படியே எடுத்து இது போல் ஒரு பெரிய வெசலில் போட்டுருவோம். அடுத்த ஏடு இப்போ போட்டுடலாங்க.
இப்போ இது எல்லாமே டீப் ஃப்ரை நல்லா ஆயிடுச்சு, முறுன்னு ஆயாச்சு. ஸோ நாம் எடுத்து இதில் போட்டுற வேண்டியதுதான். இது போல் கரண்டி வந்து இது போல் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து கரண்டியில் தங்காது. அந்த பக்கோடா அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த போல் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்னால் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த எண்ணெயுமே கரண்டியில் தங்காதுங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறது அது இன்னொரு பக்கம் இட் வில் அப்சார்ப் த ஆயில் எக்ஸஸாக. ஆனால் இது போல் கரண்டியில் எடுக்கும்போதே இது மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இது போல் சொல்லித்தரக்கூடியதெல்லாம் இந்த நியூலி வெட்டட் ஆல்ரெடி ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க ரெகுலரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நியூலி மேரீடாக உள்ளே வராங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த காலத்து பெண்களுக்கு கிச்சன் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிஃபோர் மேரேஜ். ஸோ எல்லாமே அப்புறம் லேர்ன் பண்ணக்கூடிய டயத்தில் இருக்காங்க. அதனால் இது போல் விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அவங்க செஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுடைய ஹாலிடேஸை அவங்க யூஸ் பண்ணிக்கணும் இது போல் செய்கிறதுக்கு. 3வது ஏடும் இது போல் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் இருக்கிறதுனால சட்டுனா வேகாதுங்க. ஏன்னா நேரம் வந்து மேலாப்பில் வெந்தாப்பில் இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால தான் அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக சிம்மிலேயே வச்சு எடுக்கிறது. இப்போ இதையும் நாம் எடுத்து விட்டுடலாம். இந்த கரகரன்னு கார பக்கோடா இருக்கு இல்லையா, கடலை பக்கோடா, இதை வந்து டீ காஃபி இதோடு நம்ம கொடுத்தோன்னாக்க இந்த கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஒன்றும் டைமே ஆகாது இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அவங்களுக்கும் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. கடையில் போய் தட்டை சீடை முறுக்கு அப்படின்னு வாங்கிறதுக்கு பதிலாக அவங்களையும் ஒரு இன்வைட் பண்ணி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பேச்சு வாக்கில் நாம் இதை முடித்து கொடுத்தோன்னா அவங்களும் வீட்டில் பண்ணியிருக்கிறதுன்னு ஒரு ஹாப்பினஸோடு நம்ம கூட பேசிகிட்டே நல்லா ஜாலியாக சாப்பிட்ட அந்த டைமிங்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாமே. இப்போ அடுத்த ஈடு அதையும் போட்டுடலாம். நாம் இந்த பக்கோடா போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஷேப்பே அவசியம் இல்லை. பாருங்கள், உருண்டையை பிடிக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாவு வந்து நல்லா பிசைகிற பதத்துக்கு வந்துட்டாக்க எண்ணெயில் அப்படியே இப்படி பண்ணி ஈஸியாக போட்டுடுவீங்க. இதுக்கு ஷேப்போ இதுவோ எதுவுமே அவசியம் இல்லை. ஒரு டூருக்கு போகிறோம், எங்கேயாவது பிக்னிக் போகிறோன்னா இது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போனோன்னா ஜாய்ஃபுல்லாக அப்படியே உட்காந்து குடும்பத்தோடு ஹாப்பியாக சாப்பிடுவீங்க. நல்லா வெந்து கொடுத்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, இது போல் நாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு திருப்ப அந்த பண்ணினதை ஒரு 2 நிமிஷம் இந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்தோன்னா இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுது. அதையும் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். நாம் எல்லா ஏடுமே போட்டு முடிச்சிட்டோம். இந்த போட்டு முடித்த அத்தனை பக்கோடாவையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு திருப்ப போட்டு எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம்தாங்க அப்படி எடுத்துடலாம். அது வந்து இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரகரப்பு டேஸ்ட்டு இன்னும் கிறிஸ்பியாக ஆகி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஆனால் ஜஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ இந்த 2 மினிட்ஸ் ஆயாச்சு. பார்த்தீங்களா, நல்ல கரகரகரான இந்த கடலை பக்கோடாலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை கடலை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 1 கப்பு கடலை மாவு எடுத்ததுக்கு 4 கைப்பிடி கடலை பச்சை கடலை போட்டாச்சு. நாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ரிப்பரேஷனே முடிஞ்சிடும். அதனால் அவசியம் உங்களுடைய மேலான ஆதரவுனால தான் நாங்கள் மேலே மேலே நல்ல ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டே வரோம். ஸோ இது போல் உங்களுக்கு நல்ல உபயோகமான அதே சமயத்தில் சுவையான சத்தான மேலே மேலே நல்ல ரெசிபீஸோடு உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
செஞ்சும் பாருங்கள். எக்ஸலண்ட் கிறிஸ்பி டேஸ்டி கடலை பக்கோடா ரெடி. இந்த சேனலை மேலே மேலே நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.